ஓகே. ஸோ நம்ம செவ்வனாக்கள் பகுதியில வந்து பார்க்க போற விடயம் என்னன்னு சொன்னா, செவ்வன் படிவங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை பார்க்க போறோம். ஸோ போன கிளாஸ்ல வந்து நம்ம செவ்வனாக்கள்னு சொன்னா என்ன? ஸோ அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் சம்பந்தமான விடயங்களை வந்து நம்ம போன கிளாஸ்ல வந்து பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இப்போ வந்து நாம செவ்வன் படிவங்கள் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். சரியா? இப்ப செவ்வன் படிவங்கள் என்று சொல்றது வந்து தரவுகளின் முரண்பாடுகளை நீக்கி தரவுகளை ஒழுங்கான முறையில் சேமிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய விதிகளை தான் நம்ம செவ்வன் படிவங்கள்னு சொல்லுவோம். சோ அதாவது இப்ப நம்ம ஒரு தரவு தளத்தில் காணப்படக்கூடிய அட்டவணைகளை வந்து செவ்வனாக்கல் செய்யணும்னு சொன்னா அதற்குன்னு சொல்லி சில விதிகள் இருக்கு. அந்த விதிகளை வந்து நம்ம முறையாக பின்பற்றித்தான் அந்த செவ்வனாக்கல் வேலையை வந்து நம்ம செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த விதிகளை தான் நாம செவ்வன் படிவங்கள்னு சொல்லுவோம். அதாவது நார்மல் ஃபார்ம்ஸ் சொல்லப்படும். இப்ப நாம நமக்கு விரும்பின மாதிரி நம்ம இஷ்டப்படி வந்து நாம என்ன செய்யலாது, செவ்வனாக்கள் செய்ய இயலாது. ஸோ அதுக்குன்னு சொல்லி சில முறைகள் விதிமுறைகள் இருக்கு. அதன்படி அந்த ஓர்டர் வைஸா தான் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா செவ்வனாக்கள் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். ஸோ அப்ப செவ்வன் படிவங்கள் வந்து என்ன மாதிரியான செவ்வன் படிவங்கள் இருக்குன்னு சொன்னா, இப்ப நான் பாப்போம். முதலாவது பாருங்க, இந்த பூச்சிய செவ்வன் வடிவம், முதலாம் செவ்வன் வடிவம், இரண்டாம் செவ்வன் வடிவம், மூன்றாம் செவ்வன் வடிவம், நான்காம் செவ்வன் வடிவம், அடுத்து வந்து ஐந்தாம் செவ்வன் வடிவம், அடுத்து வந்து BCNF சொல்லக்கூடிய ஒரு செவ்வன் படிவம் இருக்கு. ஸோ நாம நம்முடைய A-level சிலபஸ்ல வந்து பார்க்கக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னா, முதலாம் செவ்வன் வடிவம், இரண்டாம் செவ்வன் வடிவம், மூன்றாம் செவ்வன் வடிவம் போன்ற விடயங்களை தான் நம்ம இந்த A-level வந்து கிளாஸ்ல வந்து நம்ம கொஞ்சம் டீப்பா பார்க்க வேண்டியிருக்கும். இப்ப பூஜ்ஜியம் செவ்வன் வடிவம்னு சொல்றது வந்து என்னன்னு சொன்னா, ஒரு செவ்வனாக்கப்படாத ஒரு அட்டவணையை தான் நம்ம பூஜ்ஜிய செவ்வன் வடிவம்னு சொல்லுவோம். ரைட். அதாவது ஒரு செவ்வனாக்கப்படாம ஒரு அட்டவணை காணப்படுகிறது என்று சொன்னா அதை நம்ம பூஜ்ஜிய செவ்வன் வடிவம் என்று அழைக்கப்படும். அதாவது இப்ப நான் முதலாவது நாம ஸ்டார்ட் பண்ண போற இந்த விடயத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம முதலாம் செவ்வன் வடிவத்தில இருந்து தான் வந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முதலாம் செவ்வன் வடிவத்தில இருந்துதான் நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்ப முதலாம் செவ்வன் வடிவத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இரண்டாம் செவ்வன் வடிவத்துக்கு போவோம். அப்ப இந்த முதலாம் செவ்வன் வடிவம் செய்ய போறோம்னு சொன்னா ஒரு அட்டவணையை, அது ஆல்ரெடி வந்து பூஜ்ஜிய செவ்வன் வடிவத்துல இருக்குன்னு அர்த்தம். ரைட். ஓகே, அப்படி நீங்க எடுத்துக்கொள்ளணும். இப்ப நான் முதலாம் செவ்வனாக்கள் செய்ய போறோம்னு சொன்னா அது ஆல்ரெடி வந்து பூஜ்ஜிய செவ்வன் வடிவத்துல இருக்குன்னு எடுத்தோம்னா சரி. இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப நாம முதலாம் செவ்வன் வடிவத்துக்கு போறதுக்கு இப்ப நம்ம கிட்ட ஒரு அட்டவணை ஒன்று இருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா இங்க உங்களுக்கு ஒரு அட்டவணை ஒன்று தரப்பட்டு. ரைட். இப்ப இதுல வந்து முதலாம் செவ்வனாக்கள் செய்யும் போது, அதாவது 1NF சொல்லுவாங்க, சுருக்கமா வந்து 1NF சொல்லுவோம். இந்த முதலாம் செவ்வனாக்கள் செய்யும் போது நீங்க இரண்டு விதிகளை வந்து பார்த்துக்கொள்ளணும். சரியா? உங்களுக்கு வந்து இந்த இரண்டு விதிகள் இருக்கு. முதலாவது விதியை பார்த்தீங்கன்னு சொன்னா, அட்டவணையின் ஒவ்வொரு பண்பும் அதற்குரிய நிறையில் தனியொரு பெருமானத்தை மாத்திரம் கொண்டிருத்தல் வேண்டும். அதாவது அட்டோமிக்ஸ் வேலுவா இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நான் பார்ப்போம். இப்ப இதைத்தான் ஒவ்வொரு உதாரணமா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப அடுத்த ரெண்டாவதையும் பாருங்க ஒருமிக்க. அட்டவணையில் மீளுமை குழுக்கள் காணப்படலாகாது என்று இருக்கு. அப்புறம் இந்த ரெண்டு விடயத்தையும் வந்து கொஞ்சம் தெளிவா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப முதலாவது பாப்பம் என்னன்னு சொன்னா, அவங்க சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டா, அட்டவணையில வந்து அட்டோமிக்ஸ் வெலு வந்து இருக்கணும். அட்டோமிக்ஸ் வெலுவண்ட என்ன அர்த்தம் சொன்னா, குறித்த பண்புல வந்து தனிப்பெருமானம் இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு பாப்போம் எப்படின்னு சொன்னா, இப்ப ஐட்டம் ஐடின்னு சொல்லக்கூடிய நீங்க இந்த பண்பை பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல இருக்கக்கூடிய இந்த பெருமானங்கள் வந்து தனிப்பெருமானமாக இருக்கு. அதாவது ஒரே ஒரு பெருமானம் தானே இருக்கு, 1001 1002 சொல்லி. இப்ப நீங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். எப்படின்னு சொன்னா, இந்த கலர் சொல்லக்கூடிய இந்த பண்பை பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல வந்து பாருங்க ரெண்டு பெருமானங்கள் இருக்கு பாருங்க. பாருங்க, ரெட் ஒரு பெருமானம் இருக்கு, ப்ளூ பெருமானம் இருக்கு. அப்ப இதுல வந்து தனி பெருமானம், அதாவது இந்த புலத்துல, இந்த கலர் சொல்லக்கூடிய இந்த புலத்துல வந்து தனி பெருமானங்கள் இல்லை, இரண்டு பெருமானங்கள் இருக்கு. அதாவது அப்படின்னு சொல்லி என்ன அர்த்தம், இந்த கலர்ஸ்ங்கிற பண்பு வந்து அட்டோமிக்ஸ் வெலுல வந்து இல்ல. அதாவது நீங்க இவ்வளத்தோட ஒரு அம்புக்குறி போட்டு காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தந்த டியூட்ல வந்து நீங்க என்ன எழுதலாம்னு சொன்னா, இந்த கலர்ஸ்ங்கிற புலம் இருக்குத்தானே,
இந்த கலர்ஸ்ங்கிற புலம் வந்து அட்டாமிக்ஸ் வேல்யூல இல்லை. அப்ப நீங்க இந்த அம்புக்குறியில வந்து நீங்க என்ன எழுதி கொள்ளலாம்னு சொன்னா நோ அட்டாமிக்ஸ் வேல்யூஸ் எழுதலாம். தமிழ்ல எழுதணும்னு சொன்னா தனிப்பெருமானங்கள் காணப்படவில்லைன்னு சொல்லி நீங்க இந்த உங்களுக்கு தரப்பட்ட டியூட்ல வந்து நீங்க இந்த அம்புக்குறிக்கு நேரம் வந்து எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது பார்ப்போம் என்னன்னு சொன்னா பிரைஸ்ங்கிற புலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாருங்க அந்த பிரைஸ் வந்து ஓகே அந்தந்த பிரைஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா தனிப்பெருமானமா இருக்கு. ஸோ அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே நேரம் இந்த நீங்க இந்த டெக்ஸ்டைல் சொல்லக்கூடிய புலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல இருக்கிற பெருமானங்களும் தனிப்பெருமானமா இருக்கு. ரைட். இப்ப இன்னொரு கான்செப்டை வந்து நல்லா தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா சில பேர் வந்து அந்த தவறாக புரிஞ்சு கொள்றதுக்கான சில வாய்ப்புகள் இருக்கு. எப்படின்னு சொன்னா இப்ப சில நேரம் இப்ப இங்க பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் போட்டு கமா வச்சு நம்ம ப்ளூ அண்ட் போடுறோம். சில பேர் நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா அப்ப ஒரு பெருமானத்தை போட்டு கமா போட்டு இன்னொரு பெருமானம் போட்டா அப்ப அது வந்து தனிப்பெருமானமா இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நல்லா விளங்கி கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம ஒரு அட்ரஸ் எடுப்போம். சரியா? இப்ப வளமையா வந்து இப்ப நம்ம ஒரு அட்ரஸ் வந்து எழுதும் போது உதாரணத்துக்கு நம்ம அந்த அட்ரஸ் வந்து எப்படி எழுதுவோம்? உதாரணத்துக்கு வந்து அட்ரஸ் வந்து பொதுவாக எழுதக்கூடிய மாதிரி இருக்கும் எப்படின்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து 105 705 கமா மெயின் ஸ்ட்ரீட். சரியா? மெயின் ஸ்ட்ரீட் கமா கண்டி என்று எழுதுவோம். ரைட். இப்படி எழுதிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க இப்ப 705 மெயின் ஸ்ட்ரீட் கண்டி அப்ப இது வந்து தனிப்பெருமானமா இல்லையான்னு கேட்டீங்கன்னு சொன்னா இது வந்து தனிப்பெருமானம். ஏன்னு கேட்டா இப்ப அட்ரஸ் சொல்லும் போது இவ்வளவும் சேர்ந்தா தானே இது ஒரு அட்ரஸ். அதாவது அந்த நம்பர், ரோட், சிட்டி, அந்த குறிப்பிட்ட இடங்கள் எல்லாமே சேர்ந்தா தான் அது ஒரு அட்ரஸ். சரியா? அப்ப நீங்க இதுல எடுத்துக்கொள்ளக்கூடாது 705 சொல்லி ஒரு பெருமானம் இருக்கு, மெயின் ஸ்ட்ரீட் ஒரு பெருமானம் இருக்கு, அப்ப இதுல வந்து அட்டாமிக்ஸ் வேல்யூ வந்து இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டுக்கு நீங்க வர இயலாது. சரியா? ஏன்னா இவ்வளவும் சேர்ந்தா அது ஒரு அட்ரஸ். ரைட். இப்ப சில நேரம் உங்களுக்கு கமா வச்சு மேலதிகமா திரும்பி உங்களுக்கு 41 என்று போட்டு 41 கோல் ரோட்னு சொல்லி வந்துச்சுன்னு சொன்னா ரைட். அப்ப இன்னொரு அட்ரஸ் வருகுது. அப்ப இது ஒரு அட்ரஸ், இதுக்கு பிறகு இன்னொரு அட்ரஸ் வருகுதுன்னு சொன்னா அப்ப இது வந்து தனித்துவமான பெருமானம் இல்லைன்னு எடுக்கலாம். அப்ப தனித்துவமான பெருமானம் என்னன்னு சொல்லா கொஞ்சம் தெளிவா நீங்க விளையும் கொள்ளணும். இப்ப கமா வச்சு எழுதுறதுனால நாம தனித்துவமான பெருமானங்கள் தான் பிடிக்கல. இப்ப கலர் நாம எடுக்கும் போது அந்த இடத்துல பாருங்க ஒரு கலர் வந்தா ஓகே, ஒன்றுக்கு மேற்பட்ட கலர் வரும்போதுதான் அந்த இடத்துல வந்து அட்டாமிக்ஸ் வேல்யூ வந்து இல்லைன்னு அர்த்தம். இப்ப அட்ரஸ் சொல்லும் போது ஒரு அட்ரஸ் வந்தா ஓகே, இன்னொரு அட்ரஸ் வந்துச்சுன்னு சொன்னா அந்த குறித்த அந்த செல்லுக்குள்ள இன்னொரு அட்ரஸ் வந்துச்சுன்னு சொன்னா அப்ப அது வந்து தனித்துவமான பெருமானமாக இல்லைன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். ஓகே. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா இப்ப இந்த அட்டவணையில இந்த கலர்ன்னு சொல்லக்கூடிய புலம் வந்து அட்டாமிக் வேல்யூவாக இல்லை, அதாவது பெருமானங்கள் தனித்துவமான பெருமதியை கொண்டல்ல. சோ அப்ப இந்த அட்டவணை எடுத்த இங்க தரப்பட்டிருக்கிற இந்த அட்டவணையானது இப்ப என்ன செவ்வன் வடிவத்துல இருக்குன்னு சொன்னா பூஜ்ஜிய செவ்வனாக்கள் வடிவத்துல இருக்கு. ரைட். சோ அப்ப நீங்க விரும்பினா இந்த டேபிள்ஸுக்கு பக்கத்துல நீங்க விரும்பினா எழுதி கொள்ளலாம். இப்போதைக்கு இந்த டேபிள்ஸ் வந்து ஒரு பூஜ்ஜிய செவ்வனாக்கள் வடிவத்துல வந்து காணப்படுது. அப்ப இதை நாம என்ன செய்யணும்? முதலாம் செவ்வனாக்கள் படிவத்துக்கு என்ன செய்யணும்னா மாத்தணும். அதாவது 1NF-க்கு நீங்க என்ன செய்யணும்னா இந்த டேபிள்ஸை மாத்தணும். சோ அதுக்கு வந்து நமக்கு 2 முறைகள் இருக்கு. சரியா? இப்ப நான் பாக்குறது வந்து இப்ப இந்த முதலாவது பாயிண்ட்ஸை தான் நாம பார்க்கறோம். சரியா? முதலாவது பாயிண்ட்ஸ் அதாவது இந்த நோ அட்டாமிக்ஸ் வேல்யூவா இருந்துச்சுன்னு சொன்னா அதை எப்படி நம்ம மாத்துறன்னு பார்க்க போறோம். சோ அப்ப இந்த பூஜ்ஜிய செவ்வனாக்கள் வடிவத்தில் இருக்கிற இந்த அட்டவணையை வந்து நம்ம 1NF-க்கு மாத்தணும். ரைட். அதுக்கு வந்து நமக்கு 2 முறைகள் இருக்கு. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு அடுத்த டேபிள்ஸ்ல வந்து அடுத்த பக்கத்துல பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து இந்த பக்கம் வந்து முறை 1, அதே நேரம் வந்து இந்த பக்கம் வந்து முறை 2ன்னு சொல்லி போட்டிருப்போம். சரியா? ஏன்னா நம்ம இதை வந்து 2 முறையில வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். முதலாவது முறை பாருங்க. இப்ப உங்களுக்கு இங்க இருக்கிறத பாருங்க, என்னது
ஐட்டம் ஐடி, கலர்ஸ், பிரைஸ், டெக்ஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த புலங்கள் காணப்படுகிறது. ஸோ அந்த புலத்தை வந்து நான் இதில் டைப் பண்ணிக்க பாருங்க. சரியா? ஐட்டம் ஐடி, கலர்ஸ், பிரைஸ், டெக்ஸ்ட். ஓகே ரைட். ஸோ இப்போ அடுத்தே பாருங்களா, முதலாவது ஐட்டம் ஐடியை பாருங்க 1001. அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன செய்யுங்கன்னு சொன்னா, முதலாவதா நீங்க டைப் பண்ணி கொள்ளுங்கன்னு சொன்னா, இதுக்குள்ள வந்து நீங்க முதலாவதா நீங்க டைப் பண்ணி கொள்ளலாம் வந்து 1001 டைப் பண்ணலாம். 1001 ரைட். நீங்க இப்ப இந்த இடத்துல பாருங்க, கலர்ஸ் வந்து என்ன இருக்குன்னு கேட்டா ரெட் இருக்குன்னு. இப்ப நீங்க இந்த இடத்துல ஒரு கலரை தான் நீங்க குறிப்பிடணும். அதாவது இப்ப நான் வந்து குறிப்பிடுறேன் பாருங்க, ரெட்ன்னு சொல்லக்கூடிய கலர். இதை வந்து இந்த இடத்துல பாருங்க, நான் ரெட்ன்னு சொல்லி கொடுக்குறேன். அதுல பிரைஸை பாருங்க 600 ரூபாய், அதுக்குரிய டெக்ஸை பாருங்க 100 ரூபான்னு இருக்கு. அதாவது பிரைஸ் வந்து உங்களுக்கு எப்படி கேட்டா 600 ரூபான்னு இருக்கு, டெக்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி கேட்டா 100 ரூபான்னு இருக்கு. திரும்பி மறுபடியும் வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா 1001 கலர் பாருங்க, அடுத்த கலர் எழுதிக்கணும். அடுத்த கலர் வந்து பாருங்க என்னன்னு சொன்னா ப்ளூ. சரி, அடுத்த கலர் எழுதிக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா ப்ளூ. இப்போ அதோட பிரைஸும் வந்து எப்படின்னு சொன்னா 600. அதோட டெக்ஸை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு வந்து 100 ரூபாய் தான். திரும்பி நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா 1002, அது வந்து கிரீன் கலர். சரியா? 1002. ஸோ அது வந்து உங்களுக்கு கிரீன் கலர்ல இருக்கு. அதோட பிரைஸ் வந்து 1200. அதோட டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 200 ரூபாய். டெக்ஸ் வந்து 200 ரூபாய். அது பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்தது பாருங்க எப்படி இருக்குன்னு சொன்னா 1003 உங்களுக்கு இருக்கு பாருங்க, எல்லோ கலர், பிங்க் கலர். அதாவது நீங்க ரெண்டா உடைச்சு எழுதணும். சரியா? அதாவது 1003 அதோட கலரை பாத்தீங்கன்னு சொன்னா எல்லோ கலராக இருக்கும். ரைட். திரும்பி மறுபடியும் நீங்க என்ன செய்யலாம், 1003 அதுல அடுத்த கலரை பாத்தீங்கன்னு சொன்னா பிங்க்னு சொல்லி இருக்கு கலர். ரைட். பிரைஸை பாத்தீங்கன்னு சொன்னா 700 ரூபாய். அதே நேரம் அதோட டெக்ஸ் வந்து 110 ரூபாய் இருக்கு. ஸோ பிரைஸ் வந்து உங்களுக்கு எப்படி சொன்னா 700 ரூபாய், டெக்ஸ் வந்து 110. ஸோ அடுத்ததுக்கும் அப்படித்தான், பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 700, டெக்ஸை பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி சொன்னா 110 இருக்கு. சரியா? ஸோ இப்போ நாம பார்த்தோம்னு சொன்னா ஓகே, இப்போ நம்ம வந்து முதலாம் செவ்வனாக்கள் வடிவத்துக்கு வந்து மாத்திருக்கோம். அதாவது இந்த அட்டவணை வந்து பூச்சிய செவ்வனாக்கள் வடிவத்துல காணப்படக்கூடிய அட்டவணையை வந்து இப்ப நம்ம என்ன வடிவத்துக்கு மாத்திருக்கோம்னு சொன்னா முதலாம் செவ்வனாக்கள் வடிவத்துக்கு வந்து மாத்திருக்கோம். அதாவது 1NF-க்கு வந்து மாத்திருக்கோம். இதுல நீங்க எல்லா குலத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாமே வந்து தனியொரு பெருமானத்தை கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது எல்லாமே வந்து அட்டாமிக்ஸ் வெலுவா தான் இருக்கும். ரைட். இது வந்து முறை 1 இருக்கும். ரைட். ஸோ அடுத்தது வந்து பார்ப்போம் எப்படின்னு சொன்னா முறை 2 வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். முறை 2 வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ முறை 2 எப்படின்னு சொன்னா உங்களுக்கு விரும்பினா வந்து நீங்க முறை 1ல செய்யலாம். அடுத்தது முறை 2ல பார்ப்போம் எப்படின்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ரெட் இருக்கு, ப்ளூ இருக்கு, கிரீன் இருக்கு, எல்லோ இருக்கு, பிங்க். இப்ப இந்த புலம் மாத்திரம் தானே பிரச்சனை நமக்கு. இந்த புலம் தான் நமக்கு வந்து அந்த அட்டாமிக்ஸ் வெலு வந்து இல்லாம இருக்கு. சரியா? இப்ப மற்ற 3 புலங்களும் வந்து பரவாயில்லை தானே. அதாவது ஐட்டம் ஐடி, பிரைஸ், டெக்ஸ், இவங்க வந்து பிரச்சனை இல்லை தானே. அப்ப அந்த 3ஐயும் வந்து நம்ம தனியா எடுப்போம். அதாவது எப்படின்னு சொன்னா அந்த ஐட்டம் ஐடி வந்து, அடுத்தது வந்து பிரைஸ் பாருங்க, அடுத்தது வந்து டெக்ஸ் பார்த்துக்கொள்ளும். அது 3ஐயும் வந்து நாம என்ன செஞ்சிருக்கோம்னு கேட்டா தனியா எடுத்திருக்கோம். சரி, ஐட்டம் ஐடியையும் பிரைஸையும் வந்து நம்ம தனியா எடுத்திருக்கோம். ரைட். இது இந்த ஐட்டம் ஐடி, பிரைஸ், டெக்ஸ் 3ஐயும் தனியா எடுத்திருக்கோம். நீங்க ஐட்டம் ஐடி வந்து நீங்க எழுதலாம். என்னது 1001, 1001, அடுத்து வந்திருக்கு உங்களுக்கு 1002, அடுத்த ஐட்டம் ஐடி இருக்கு 1003. 1001 சொன்னா அதுல பிரைஸ் வந்து 600 ரூபாய், டெக்ஸ் வந்து உங்களுக்கு எப்படின்னு சொன்னா 100 ரூபாவாக இருக்கு. பிரைஸ் வந்து உங்களுக்கு எப்படின்னு சொன்னா 600 ரூபாய், டெக்ஸ் வந்து 100 ரூபாவாக இருக்கு. 1002 அதுல பிரைஸ் பாத்தீங்கன்னு சொன்னா 1200 ரூபாய், அதுல டெக்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா 200 ரூபாய். 1003 சொன்னா அதுல பிரைஸ் 700 ரூபாய், அதுல டெக்ஸ் பாத்தீங்கன்னா 1110 ரூபாய். சரியா?
அந்த மூண்டையும் வந்து எடுத்துட்டோம். இவர் மட்டும்தானே பிரச்சனை, அவரை விட்டு போட்டு மற்றைய 3 புலங்களையும் வந்து நாம எடுத்துட்டோம். இப்ப இந்த கலர்ஸ் எங்கிறத மட்டும் நாம தனியா கொண்டு வரணும். இந்த இடத்துல வந்து டைப் பண்ண பாருங்க. ரைட், கலர்ஸ் போட்டு என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பாருங்க. ரெட் இருக்கு, ப்ளூ இருக்கு, அதாவது ரெட் இருக்கு, ப்ளூ கலர்ஸ் இருக்கு, கிரீன் கலர் இருக்கு, அதே மாதிரி எல்லோ கலர் இருக்கு, அதே நேரம் பிங்க் கலர் இருக்கு. இப்படியான கலர்ஸ் வந்து இருக்கு. நீ அந்தந்த கலருக்கு நேரா நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த ஐட்டம் ஐடியை வந்து நீங்க எழுதி விட்டீங்கன்னா சரி, அந்தந்த கலருக்கு நேரா நீங்க என்ன எழுதணும்னு சொன்னா ஐட்டம் ஐடி. இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய அட்டவணை நீங்க எடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய அட்டவணை, இதுக்கு நீங்க பேர் வைக்கலாம். வந்து இந்த அட்டவணைக்கு, இந்த டேபிள்ஸுக்கு நீங்க பேர் வைக்கலாம். இது வந்து ஒரு பிரைஸ் டேபிள் வைக்கலாம். பிரைஸ் டேபிள்ல எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல இந்த ஐட்டம் ஐடிங்கிறது வந்து ஒரு முதன்மை சாவியாக இருக்கும். இதுல வந்து கலர்ஸ் மட்டும்தானே இருக்கு, 2 அட்டவணைக்கும் தொடர்பு இல்லாம இருக்கு. அப்ப நம்ம இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய முதன்மை சாவியை வந்து இந்த அட்டவணைக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம், அந்நிய சாவியா சேர்த்து வரோம். சேர்க்கும் போது இப்ப 2 அட்டவணைக்கும் தொடர்பு இருக்கு தானே. நாம 2 அட்டவணைக்கும் இடையில தொடர்பு எப்படி எடுப்போம், 2 அட்டவணைகளுக்கும் பொதுவான பண்பை வச்சு கொண்டுதான் நம்ம தொடர்பு எடுப்போம். அதாவது ஒரு அட்டவணையில் இருக்கக்கூடிய முதன்மை சாவிக்கும் இன்னொரு அட்டவணையில் இருக்கக்கூடிய அந்நிய சாவிக்கும் இடையில தான் நம்ம தொடர்பு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், அப்ப இங்க இருக்கக்கூடிய முதன்மை சாவியை இதுல வந்து நான் என்ன செஞ்சுட்டேன், ஜாயின் பண்ணி விட்டு இந்த இடத்துல நாம என்ன செய்யலாம்னு சொன்னா ஐடியை போடலாம். 1001, 1002, 1003, அடுத்து வந்து 1001, இதுதான் 1003 2 இருக்கும். இது வந்து 1003, அடுத்து வந்து இதுவும் வந்து 1003 இருக்கும். ஸோ அப்ப நான் வந்து இப்ப என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த டேபிள்ஸ் வந்து பூஜ்ஜிய செவ்வனாக்கள்ல காணப்படக்கூடிய ஒரு டேபிள்ஸை வந்து, அதுவும் வந்து இப்ப அட்டாமிக்ஸ் வெலு இருந்துச்சுன்னு சொன்னா சரியா. அவங்க இந்த முதலாவது நான் பாக்குறது இந்த அட்டாமிக்ஸ் வெலுவை வந்து ஒரு அட்டவணையில இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா, வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நோ அட்டாமிக்ஸ் வெலு, தனித்துவமான பெருமானங்கள் இல்லைன்னு சொன்னா அதை நாம எப்படி சால்வ் பண்ணலாம், அதற்கான முறை வந்து உங்களுக்கு 2 காட்டியிருக்கேன். ஒன்று உங்களுக்கு இந்த முறை இலகுவாக இருந்தா நீங்க இந்த முறையில சால்வ் பண்ணலாம், அல்லது உங்களுக்கு இந்த முறை இலகுவாக இருந்தா இந்த முறையில வந்து சால்வ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், உங்களுக்கு எந்த முறை இலகுவா இருக்கோ அதை வச்சு நீங்க சால்வ் பண்ணி கொள்ளலாம். ரைட், ஓகே. இப்ப நாம என்ன செய்திருக்கோம்னு கேட்டா, இப்ப முதலாம் செவ்வனாக்கள் வடிவத்துக்கு வந்து மாத்திரிக்கோம். ரைட், அதுக்கு முறை 2 இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு இப்ப செஞ்சத்துல வந்து ஏதாச்சும் விலங்கல்னா கேட்கலாம், அல்லது ஓகேன்னு சொல்லுங்க. நம்ம அடுத்த ஒரு உதாரணத்துக்கு வந்து போவோம். யாராச்சும் விளங்கிட்டா உங்களுக்கு வந்து இப்ப செய்து காட்டினது வந்து ரைட், ஓகே. அப்புறம் அடுத்த உதாரணத்துக்கு போறேன். உங்களோட டியூட்ஸ்ல வந்து நோட் பண்ணி எடுக்கீங்களா? நோட் பண்ணி எடுங்க, இல்லாட்டி நீங்க ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்து ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, என்ன நம்ம வந்து கொஞ்சம் அடுத்த உதாரணத்துக்கு வந்து போவோம். சரியா? இந்த உதாரணத்துல பாருங்க, நான் முதலாவது நம்ம பார்த்திருக்கிறது வந்து அட்டாமிக்ஸ் வெலு, அதை எப்படி வந்து சால்வ் பண்றதுன்னு பார்த்திருக்கோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரிப்பீட்டிங் குரூப்ஸ். முதலாவது விதி என்னன்னு சொன்னா அட்டாமிக்ஸ் வெலு இருக்கணும். அட்டவணையில வந்து எல்லா புலங்களும் வந்து அட்டாமிக்ஸ் வெலுவாக இருக்கணும், அதாவது தனியொரு பெருமானத்தை வந்து கொண்டிருக்கணும். ரெண்டாவது விதி என்னன்னு சொன்னா நோ ரிப்பீட்டிங் குரூப்ஸ், அதாவது மீளுமை குழுக்கள் வந்து காணப்படலாகாது. அந்த மீளுமை குழுக்கள்ங்கிறது நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உதாரணத்தை பாருங்க அப்படின்னு சொன்னா, ரைட், இதுல வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா புக் ஐடிங்கிற புலம் இருக்கு பாருங்க, எல்லாமே வந்து தனிப்பெருமானம் தான். பாருங்க புக் நேம்ங்கிற புலம் இருக்கு பாருங்க, தனிப்பெருமானம். ஆத்தர் 1 இருக்கு பாருங்க, தனிப்பெருமானம். இங்கேயும் வந்து ஆத்தர் 1 இருக்கு, தனிப்பெருமானம். பாருங்க, அப்ப இதுல வந்து எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு கேட்டா அட்டாமிக்ஸ் வெலுவா தான் இருக்கு. அப்ப அதுல எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லை. அப்ப இதுல வேற என்ன இஷ்யூ இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ரிப்பீட்டிங் குரூப்ஸ். ரிப்பீட்டிங் குரூப்ஸ்ங்கிறது வந்து இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி வந்தீங்கன்னா இந்த ஆத்தர் 1,
ஆத்தர் 2 இருக்கு தானே, இப்படி வாரதைத்தான் நாம ரிப்பீட்டிங் குரூப்ஸ் சொல்லுவோம். சில நேரம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஐட்டம் 1 ஐட்டம் 2 தருவாங்க, புக் 1 புக் 2 தருவாங்க. அதே நேரம் சேல்ஸ் 1 சேல்ஸ் 2 இப்படி வந்துச்சுன்னு இப்படி வாரத்தை தான் நம்ம செல்வோம் கேட்டா ரிப்பீட்டிங் குரூப்ஸ் சொல்லுவோம். இப்ப நீங்க இந்த அம்புக்குறிக்கு பக்கத்துல வந்து நீங்க எழுதி கொள்ளலாம். இதைத்தான் நாம செல்வோம் ரிப்பீட்டிங் குரூப்ஸ். அப்ப இந்த ரிப்பீட்டிங் குரூப்ஸை வந்து நாம இல்லாம செய்யணும். ஸோ நல்லா விளையும் கொடுங்க. இந்த ரிப்பீட்டிங் குரூப்ஸை நம்ம என்ன செய்யணும்? இல்லாம செய்யணும். இப்ப இந்த அட்டவணையில இந்த அட்டவணை இந்த தரப்பட்டிக்கிற அட்டவணை வந்து என்ன 7 வடிவத்தில் இருக்குன்னு கேட்டா இது வந்து 0.7 வடிவத்தில் இருக்கு. இப்ப நாம இந்த 0.7 வடிவத்தில் இருக்கிற இந்த அட்டவணையைத்தான் நம்ம இப்ப எதுக்கு மாத்த போறோம்னா 1NF-க்கு மாத்த போறோம். முதலாம் 7 வடிவத்துக்கு மாத்த போறோம். முதலாம் 7 வடிவத்துக்கு மாத்தணும் சொன்னா இந்த ரிப்பீட்டிங் குரூப்ஸை வந்து இல்லாம செய்யணும். அப்படி இல்லாம செய்தால்தான் அது முதலாம் செவ்வனாக்கள் வடிவத்துக்கு அது என்ன செய்யும்னா மாறும். இப்படி ரிப்பீட்டிங் குரூப்ஸ் இருந்தா இது முதலாம் செவ்வனாக்கள் வடிவத்துல இல்லை. சரியா? அப்படி முதலாம் செவ்வனாக்கள் வடிவத்துல இல்லாத அட்டவணையத்தான் நாம செல்வோம் என்னது இப்போ இது 0 செவ்வனாக்கள் வடிவத்துல இருக்குன்னு எழுதுவோம். இப்ப நீங்க விரும்பினா பக்கத்துல வந்து எழுதி கொள்ளலாம் வந்து இது வந்து ஒரு 0 செவ்வனாக்கள் வடிவத்தில் உள்ளதுன்னு எழுதலாம். இதை நீங்க என்ன செய்யணும்னா 1NF-க்கு மாத்தணும். 1NF-க்கு மாத்தணும் வந்து இந்த திரும்ப திரும்ப வரக்கூடிய இந்த ரிப்பீட்டிங் குரூப்ஸ் வந்து நீங்க இல்லாம செய்யணும். அதுக்கு ஒன்றும் செய்ய தேவையில்ல வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து நான் இப்ப கீழே வந்து நம்ம இங்க மாத்திரம் சேஞ்ச் பண்ண பாருங்க அப்படின்னு சொன்னா இப்ப நான் இந்த புக் ஐடியையும் புக் நேமையும் எடுத்துட்டேன். இப்ப இந்த 2 தரம் வந்திருக்கக்கூடிய இந்த ஆத்தர் 1 ஆத்தர் 2க்கு பதிலாக நாம ஒரு தரம் யூஸ் பண்ணா போதும். சரியா? ஒரு தரம் தான் யூஸ் பண்ண போறோம். 2 தரம் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐடியா பாருங்க, இந்த B241 இருக்கக்கூடிய இந்த ஐடியா வந்து நான் இந்த இடத்துல போடுறேன். சரியா? போடுறேன். சரியா? அந்த ஐடிங்கிறது என்னது? ஹார்ட்வேர். அந்த ஐடி என்னது? ஹார்ட்வேர். அந்த புக் நேம் வந்து ஹார்ட்வேர் புக். அதுக்கு ஆத்தர் ஆர்என்எஸ்னா கே ஸ்ரீதரன்ங்கிறவர் வந்து ஆத்தரா இருக்காரு. அதனால் இங்க போடுறேன். சரியா? ஸோ மறுபடியும் பாருங்க இப்ப இந்த ஹார்ட்வேர்ங்கிற இந்த புக்குக்கு வந்து ஹார்ட்வேர்ன்னு சொல்லக்கூடிய இந்த புக்குக்கு வந்து இப்ப 2 ஆத்தர் இருக்காங்க தானே. இப்ப நம்ம ஸ்ரீதரன்ங்கிறத போட்டுட்டோம். திரும்பி நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா மறுபடியும் நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா இந்த புக் ஐடி இருக்குதான மறுபடியும் அந்த புக் ஐடியை டைப் பண்ணி மறுபடியும் நீங்க என்ன செய்யணும்னா ஹார்ட்வேர்ன்னு போட்டு இப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா இப்ப எம் ராஜா சொல்லி இப்ப இவரை கொண்டாந்து போடணும். உங்களை அந்த கான்செப்ட் விளங்கிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப திரும்பி பாருங்க இப்ப நெட்வொர்க்கிங் வந்து 2 பேர் இருக்காங்க, பீட்டர் ஜோன் இருக்காங்க. ஸோ அப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா இந்த புக் ஐடி நீங்க என்ன செய்யணும் 251 சொல்லக்கூடிய புக் ஐடி வந்து இப்ப நீங்க 2 தரம் எடுக்கணும். அதே நேரம் இந்த நெட்வொர்க்கிங் சொல்லக்கூடிய இந்த புக்ஸை வந்து நீங்க என்ன செய்யணும் 2 தரம் இப்படி எடுக்கணும். இப்ப நேம்ஸை பாருங்க பீட்டர். அப்ப நீங்க என்ன செய்யணும் பீட்டரை வந்து ஒரு தரம் நீங்க எடுக்கணும். திரும்ப அதே நேரம் ஜோனுங்கிறதையும் வந்து நீங்க என்ன செய்யணும் ஒரு தரம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் பாருங்க இதை பார்த்தீங்கன்னு உங்களுக்கு வழங்கும் 262 சொல்லக்கூடிய புக் ஐடி. சரியா? அதை நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா இப்படி 2 தரம் பேஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். புக் நேமை நீங்க என்ன செய்ய வேண்டி இருக்கும்னு சொன்னா 2 தரம் பேஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதே நேரம் நீங்க இந்த பெயர் ஜெயலன் சொல்லக்கூடிய பெயரை வந்து நீங்க இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணலாம். அடுத்து வந்து ராம் சொல்லக்கூடிய பெயருக்கு பாருங்க, அதையும் வந்து நீங்க என்ன செய்யலாம் எடுத்து பேஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்? இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அட்டவணையில பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே வந்து அட்டாமிக் வேல்யூவா தானே இருக்கு. ஓகே, அட்டாமிக் வேல்யூவா இருக்கு. அடுத்து வந்து ரிப்பீட்டிங் குரூப்ஸ் இருக்கா பாருங்க, புக் ஐடி, புக் நேம், ஆத்தர். அப்ப இதுல வந்து ரிப்பீட்டிங் குரூப்ஸ் இல்லை. அப்ப எல்லாமே வந்து அட்டாமிக் வெல்லுவாக, அதாவது எல்லா புலங்களும் வந்து தனிப்பெருமானமாக இருக்கு. ஸோ அதே நேரம் ரிப்பீட்டிங் குரூப்ஸ் வந்து இந்த அட்டவணையில வந்து இல்லை. அப்ப அதனால இது வந்து இப்ப எந்த செவ்வன் வடிவத்தில் இருக்குன்னு கேட்டா முதலாம் செவ்வனாக்கள் வடிவத்துல வந்து இருக்கு. அப்ப நம்ம மேல இருக்கக்கூடிய 0 செவ்வனாக்கள் வடிவத்தில் இருக்கக்கூடிய அட்டவணையை வந்து நாம முதலாம் செவ்வனாக்கள் வடிவத்தில் இருக்கிற அட்டவணைக்கு நாம என்ன செஞ்சிருக்கோம்னா மாத்திருக்கோம். ரைட்? ஓகே, இப்படி மாத்தினது வந்து யாருக்கும் புரியல அப்படின்னு சொன்னா சொல்லுங்க, நான் திரும்பி செல்லும். இல்லாட்டி உங்களுக்கு ஓகேன்னு சொன்னா சொல்லுங்க, நம்ம அடுத்த கான்செப்டுக்கு வந்து போவோம். ரைட்? யாராச்சும் சொல்லுங்க குயிக்கா.
நான் சொல்ல விளங்குதா? விளங்கிட்டு சார். ரைட், ஓகே. ஸோ அப்போ நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, அப்ப நீங்க இதை ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு எடுத்து நீங்க என்ன செய்யலாம், அவங்களோட தரப்பட்ட டியூட்ல வந்து நீங்க எழுதி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. இப்ப நாம ஓகே, இப்ப முதலாம் சிவனாக்கள் வடிவத்தை வந்து நாம ஓரளவு வந்து முடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இப்ப நாம வந்து இரண்டாம் சிவன் வடிவத்துக்கு வந்து செல்வோம். சரியா? ரைட். இப்ப முதலாம் சிவனாக்கள் சம்பந்தமாக நம்ம கேள்வி செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன செய்வோம், டீப்பா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நான் வந்து இரண்டாம் சிவன் வடிவத்துக்கு வந்து போறேன். சரியா? இப்ப இரண்டாம் சிவன் வடிவத்துக்கு ஒரு குறித்த அட்டவணையானது 2NF காணப்படுவதற்கு 2 விதிகள் வந்து பூர்த்தி செய்யப்பட்டிருத்தல் வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த விதிகள் எல்லாம் வந்து எக்ஸாம்ல வந்து கேட்காங்க. எப்படின்னு சொன்னா, ஒரு அட்டவணை வந்து இரண்டாம் சிவனாக்கள் வடிவத்தில் காணப்பட வேண்டுமாக இருந்தால் அதற்கு பூர்த்தியாக்கப்பட வேண்டிய விதிகள் என்ன, என்னென்ன நிபந்தனைகள் வந்து பூர்த்தியாக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் எக்ஸாம் கேட்காங்க. அப்ப முதலாவது வந்து ஒரு அட்டவணையை வந்து நம்ம இரண்டாம் சிவனாக்கள் வடிவத்துக்கு மாத்தணும்னு சொன்னா, அந்த அட்டவணை வந்து ஆல்ரெடி வந்து 1NF இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு அட்டவணை வந்து 2NF நம்ம மாத்த போறோம்னு சொன்னா அது ஆல்ரெடி என்ன வடிவத்தில் இருக்கணும்னா 1NF இருக்கணும். ரைட். அப்ப இதுல இருந்து என்ன விளங்கும், இப்ப பூஜ்ஜிய செவ்வனாக்கள் வடிவத்தில் இருக்கிற அட்டவணையை வந்து நீங்க நேரடியா 2NF வந்து மாத்த இயலாது. இப்ப முதல்ல நீங்க என்ன செய்யணும், 1NF மாத்தணும். அப்ப ஆல்ரெடி 1NF இருக்கிற அட்டவணையை தான் நீங்க என்ன செய்யலாம், 2NF வந்து மாத்தக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ரைட், ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து அட்டவணை வந்து 1NF இருக்குன்னு சொல்லி ஓகே நாம எடுத்துக்கொள்வோம். ரெண்டாவது கான்செப்ட் என்னன்னு சொன்னா, பகுதி சார்ந்திருத்தல் இருக்கக்கூடாது. அதாவது பார்சியல் டிபெண்டன்சிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அந்த அட்டவணையில இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அது 2NF இல்லைன்னு அர்த்தம். ஸோ நான் நல்லா பேசுறத வந்து நல்லா தெளிவா வழங்கி கொள்ளுங்க. ஏன்னா சில பிள்ளைகளுக்கு வந்து அந்த சில விஷயங்களை வந்து புரிஞ்சு கொள்வது வந்து கஷ்டமா இருக்கு. ரைட். ஸோ என்ன கான்செப்ட்னு சொன்னா, ரைட், நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பகுதி சார்ந்திருத்தல் இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னா, இந்த பார்சியல் டிபெண்டன்சின்னு சொல்லக்கூடிய ஒரு விடயம் வந்து அட்டவணையில் இருக்கக்கூடாது. சரியே? அதாவது பார்சியல் டிபெண்டன்சின்னு சொன்னா என்னங்கிற ஒரு கான்செப்ட் இப்போ உங்களுக்கு என்ன, அது பார்சியல் டிபெண்டன்சின்னு சொன்னா என்னன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க யோசிப்பீங்க. ரைட். இப்ப பார்சியல் டிபெண்டன்சிங்கிறது வந்து என்னன்னு சொன்னா, ஒரு சாவியற்ற பண்பானது முதன்மை சாவியில் பகுதி அளவில் சார்ந்திருத்தல் ஆகாது. அப்ப நமக்கு இந்த இடத்துல வந்து இந்த வசனம் வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு சில நேரம் சில பேருக்கு வந்து புரியக்கூடிய மாதிரி இருக்கும், சில பேருக்கு வந்து புரிகிறது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். இப்ப அதை வந்து நாம என்னன்னு சொல்லி பார்ப்போம். அது என்னது, சாவியற்ற பண்பானது முதன்மை சாவியில் பகுதி அளவில் தங்கியிருத்தல் ஆகாது. சரியா? அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா, இது எந்த இடத்துல இது யூஸ் ஆகும்னு சொன்னா, சரியா, 2NF வந்து நம்ம எந்த இடத்துல பார்ப்போம்னு சொன்னா அது நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு அட்டவணையில வந்து இந்த சேர்மான சாவிகள் இருக்கும் தானே, நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு அட்டவணையில வந்து இந்த சேர்மான சாவிகள் இருக்கிற சில அட்டவணைகள் வந்து படிச்சிருப்பீங்க. அந்த சேர்மான சாவிகள் ஒரு அட்டவணையில காணப்படும் போது அந்த இடத்துலதான் நமக்கு 2NF விதிகளை வந்து பார்க்கணும். சரி, இப்போ ஒரு அட்டவணையில வந்து சேர்மான சாவிகள் இல்லை, அதுல வந்து ஒரே ஒரு பிரைமரி கீ தான் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம 2NF வந்து அந்த இடத்துல பெருசா வந்து யூஸ் ஆகாது. அப்ப 2NF வந்து எந்த இடத்துல வந்து அதிகமா யூஸ் ஆகும்னு சொன்னா, சேர்மான சாவிகள் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல மட்டும் அந்த 2NF வந்து யூஸ் ஆகும். ஸோ அப்ப நீங்க விரும்பினா வந்து நீங்க எப்படிதான் இப்ப டியூட் வந்து நீங்க கையில வச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தேவையான விடயங்களை வந்து உங்களுக்கு தரப்பட்ட டியூட்ல வந்து நீங்க என்ன செய்யலாம், நோட் பண்ணி கொள்ளலாம். சரி, நான் எல்லாமே வந்து டியூட்ல தரல. இப்போ உங்களுக்கு வந்து தேவையான விடயங்களை வந்து நீங்க ஷார்ட்டா வந்து நீங்க எழுதி வச்சு கொள்ளலாம். சரி, உங்களோட படிப்புக்கு தேவையா இருந்துச்சுன்னு சொன்னா. இப்ப இந்த அட்டவணையை பாருங்க, உதாரணத்துக்கு இந்த அட்டவணையை பாருங்க. இப்ப பின்வரும் அட்டவணையானது 2NF மாற்று. அப்ப இந்த அட்டவணையை வந்து 2NF மாற்று. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். நம்ம முதலாவது விதியை வந்து நீங்க பார்க்கணும்னே, முதலாவது 1NF இருக்கான்னு பார்க்கணும். 2NF மாற்றுறதுக்கு முதல் தரப்பட்ட அட்டவணை வந்து 1NF இருக்கான்னு பார்க்கணும். 1NF இருக்கான்னு சொன்னா நீங்க முதலாவது பார்ப்பீங்க, அட்டாமிக்ஸ் வேல்யூவா இருக்கான்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே, டீச்சர் ஐடிங்கிற புலத்தை பார்ப்பீங்க. ரைட், ஓகே, இது அட்டாமிக்ஸ் வேல்யூல இருக்கு. சப்ஜெக்ட்ங்கிற புலத்தை பார்ப்பீங்க. ஓகே, இதுவும் அட்டாமிக்ஸ் வேல்யூ, தனிப்பெருமானம் தானே இருக்கு.
ஏஜ் பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே இதுவும் வந்து அட்டாமிக் ஸ்கெடியூல்ல தான் இருக்கு. திரும்பி ரெண்டாவது பாப்பீங்க ரிப்பீட்டிங் குரூப்ஸ் எது மீது இருக்கான்னு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப டீச்சர் ஐடி சப்ஜெக்ட் ஏஜ். அப்ப இதுல வந்து ரிப்பீட்டிங் குரூப்ஸ்ங்கிற கான்செப்டும் வந்து இதுல இல்லை. ரைட் ஓகே. அப்ப இந்த அட்டவணைங்கிறது வந்து 1NF இருக்கு. ரைட் இப்ப 2NF-க்கு இது என்ன செய்யணும்னா மாத்தட்டான். அப்ப 2NF-க்கு மாத்தணும்னு சொன்னா முதலாவது விதி வந்து நமக்கு ஓகே தானே 1NF இருக்கு. ரெண்டாவது விதி என்னன்னு சொன்னா இந்த அட்டவணையில வந்து பார்சியல் டிபெண்டன்சிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கக்கூடாது. சரியா? அது எப்படின்னு சொன்னா இப்ப இந்த முதலாவது வந்து பாருங்க இந்த அட்டவணையில வந்து முதன்மை சாவி யாருன்னு பாருங்க. இப்ப நீங்க இந்த டீச்சர் ஐடியை வந்து நாம முதன்மை சாவி எடுக்கலாமா? யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். இந்த டீச்சர் ஐடியை வந்து நாம முதன்மை சாவி எடுக்கலாமா? இந்த புலத்தை இந்த பண்பை வந்து அவன் முதன்மை சாவி எடுக்கலாமா? யாராச்சும் சொல்லலாமா? குயிக்கா சொல்லணுமா? குயிக்கா ரிப்ளை பண்ணாதான் நம்ம அடுத்த எடுக்க இயலாது. ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னா ஏன்னா இங்க 1 சொல்லி வரக்கூடிய இந்த இண்டெக்ஸ் வந்து திரும்ப வந்துருக்குன்னு. அதனால நம்ம டீச்சர் ஐடியை முதன்மை சாவி எடுக்க முடியாது. சரி ஓகே. சப்ஜெக்ட வந்து நான் முதன்மை சாவி எடுக்கலாமா? இல்ல சார். சோ அப்ப நமக்கு சப்ஜெக்டையும் வந்து முதன்மை சாவி எடுக்கலாம். அப்ப ஏஜை வந்து நம்ம எப்பயும் வந்து முதன்மை சாவி எடுக்க மாட்டோம். சரி ஏஜ், நேம், சிட்டி, அட்ரஸ், டேட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பெரும்பாலும் முதன்மை சாவிகளுக்கு வந்து நம்ம எடுக்க மாட்டோம். இப்ப நமக்கு ஒரே ஒரு வழி இருக்கு என்னன்னு சொன்னா டீச்சர் ஐடியையும் சப்ஜெக்ட் ஐடின்னு ரெண்டையும் சேர்த்து வந்து நம்ம ஒரு சேர்மான சாவியை எடுக்கலாம். அப்ப நீங்க பக்கத்துல நீங்க என்ன செய்யலாம், அந்த டேபிளுக்கு பக்கத்துல வந்து நீங்க எழுதி கொள்ளலாம். என்னது முதன்மை சாவி என்று போட்டு முதன்மை சாவி சமன் டீச்சர் ஐடி பிளஸ் சப்ஜெக்ட் ஐடி சொல்லி நீங்க பக்கத்துல எழுதி கொள்ளுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த டேபிளுக்கு பக்கத்துல நீங்க எழுதி கொள்ளுங்க முதன்மை சாவி சமன் டீச்சர் ஐடி பிளஸ் சப்ஜெக்ட் ஐடின்னு சொல்லி இதுக்கு பக்கத்துல எழுதி கொள்ளுங்க. ரைட் அடுத்தது பாருங்க. அப்ப நாம முதன்மை சாவியாக வந்து இப்ப நம்ம யார் எடுக்க போறோம்னு கேட்டா டீச்சர் ஐடியையும் அதே நேரம் சப்ஜெக்ட் இது ரெண்டையும் சேர்த்து வந்து நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு சேர்மான சாவியாக நம்ம எடுக்க போறோம். ரைட் இப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா இப்ப சாவி அற்ற புலம்னு சொன்னா ஏஜ்ங்கிறது தான் ஒரு சாவி அற்ற புலம். டீச்சர் ஐடியும் சப்ஜெக்டும் வந்து இப்ப சாவி புலம் தானே. இது ரெண்டும் வந்து இப்ப சாவி புலம். ஏஜ்ங்கிறது ஒரு சாவியற்ற புலம். சாவியற்ற புலம் வந்து இந்த சாவி புலத்துல தங்கி இருக்கா, பகுதி அளவு தங்கி இருக்கான்னு பார்க்கணும். பகுதி அளவு தங்கி இருக்கான்னு சொன்னா இப்ப 2 சாவிகள் இருக்கிற இடத்துல ஏதாச்சும் ஒன்றுல தங்கி இருக்காரான்னு பார்க்கணும். எப்படி பார்க்கறேன்னு சொன்னா இந்த இடத்துல பார்க்க பாருங்க, ஒவ்வொன்றா பார்க்க. இப்ப ஏஜ்ங்கிற புலத்தையும் சப்ஜெக்ட்ங்கிற புலத்தையும் பார்க்க கொஞ்சம் தெளிவா பாருங்களா. இந்த இடத்த வந்து தெளிவா பாருங்க. நிறைய பேர் வந்து மிஸ்டேக் விடுற வந்து இந்த இடத்துலதான். இப்ப ஏஜ்ங்கிற பாருங்க 27. ரைட் சப்ஜெக்ட் பாருங்க ஐசிடி. அப்படியே நீங்க இப்ப கீழே வந்து பாருங்க ஏஜ் இந்த 2 தரம் வந்திருக்கிற தரவுகளை பார்க்கறது நல்லது. சரியா? ஏஜ் வந்து 27. ஆனா சப்ஜெக்ட் வந்து என்ன செய்யணும், பயாலஜி. அப்ப என்ன செய்யுதுன்னு கேட்டா அந்த மாறுது. ஏஜ் வந்து 27, சப்ஜெக்ட் வந்து ஐசிடி. ஏஜ் வந்து 27, சப்ஜெக்ட் வந்து பயாலஜி. அப்ப மாறுது. திரும்பி பாருங்க. நான் மற்றதை செக் பண்ண கூட உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா புரியக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க ஏஜ் வந்து 27. யாருக்கு ஏஜ் வந்து 27ன்னு சொன்னா இந்த 1111 இருக்கு இந்த டீச்சர் இந்த ஐடிக்கு வந்து ஏஜ் வந்து 27. அதே நேரம் இந்த இடத்துல பாருங்க ஏஜ் 27. யாருக்கு ஏஜ் 27ன்னு கேட்டா 1111 சொல்லக்கூடிய இந்த ஐடி இருக்கிற இவருக்கு தான் ஏஜ் வந்து என்னது 27. அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல என்ன விளங்குதுன்னு சொன்னா இந்த 111 வார இடத்துல நீங்க ஏஜ் பாத்தீங்கன்னா 27 இருக்கு. அப்ப என்ன விளங்கணும்னு சொன்னா உங்களுக்கு இந்த ஏஜ் என்கிறது வந்து இந்த டீச்சர் ஐடியில வந்து தங்கி இருக்கு. அப்ப இங்க 2 சாவிகள் இருக்கும்போது இந்த ஏஜ்ங்கிறது வந்து 2 சாவிகள்லையும் தங்கியிருந்தா பரவாயில்ல, அது முழுமை சார்புன்னு சொல்றது. 2 சாவிகள்லையும் தங்கியிருந்தா அது முழுமையாக சார்ந்திருத்தல்னு சொல்ல, ஃபுல்லி டிபெண்டன்சின்னு சொல்றது. சரியா?
ஆனா இவர் இரண்டுலையும் சார்ந்து இருக்கிற இந்த ஏஜ்ங்கிறது வந்து இந்த சப்ஜெக்ட்ங்கிற புலத்திலையும் டீச்சர் ஐடிங்கிற புலம் இரண்டுலையும் வந்து சார்ந்து இருக்கல. அவர் சார்ந்து இருக்கிறது யாருன்னு கேட்டா இந்த ஏஜ்ங்கிறது வந்து சப்ஜெக்ட் இந்த டீச்சர் ஐடியில மட்டும்தான் தங்கியிருக்காரு. சரியா? அப்ப இதைத்தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இப்ப மேல பாருங்கன்னு சொன்னா, ஒரு சாவியற்ற பண்பானது முதன்மை சாவியில் பகுதி அளவு தங்கியிருத்தல் ஆகாது. அப்ப இப்படி வந்து ஒரு அட்டவணையில இருக்கக்கூடாது. சாவி இல்லாத ஒரு பண்பு இரண்டு சாவிகள் இருக்கும்போது ஒரு ஆள்ல மட்டும் தங்கியிருக்கிறது இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரியா? அதாவது இதைத்தான் நம்ம பார்சியல் டிபெண்டன்ஸ் சொல்றது. இந்த ஏஜ்ங்கிறது இந்த டீச்சர் ஐடியில தங்கி இருக்குதானே, இதைத்தான் நம்ம பார்சியல் டிபெண்டன்சின்னு சொல்றது. இது வந்து இருக்கக்கூடாது. இதை நீங்க இந்த அட்டவணையிலிருந்து இல்லாம செய்யணும். அதை எப்படி இல்லாம செய்யலாம்னு சொன்னா, இப்ப தங்கியிருக்கிறது யாரு? டீச்சர் ஐடி, அதே நேரம் ஏஜ். இந்த ஏஜ் வந்து டீச்சர் ஐடியில தங்கி இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரையும் நம்ம அப்படியே தனியே பிரிச்செடுப்போம். யாரு? இந்த டீச்சர் ஐடியையும் நீ பாருங்க கீழே அட்டவணையிலுக்கு பாருங்க, இந்த டீச்சர் ஐடியையும் இந்த ஏஜையும் வந்து நம்ம என்ன செய்வோம்னு கேட்டா, அவங்க ரெண்டு பேரும் தங்கியிருக்கிற ரெண்டு பேரையும் வந்து நம்ம தனியே பிரிச்செடுப்போம். மீதியா இருக்கிறது யாரு? சப்ஜெக்ட். மீதியா இருக்கிறது வந்து சப்ஜெக்ட். அவரை வந்து நாம இந்த பக்கம் போடுவோம். சரியா? அவரை வந்து வேற ஒரு பக்கம் போட்டு வைப்போம். இப்ப நாம என்ன செஞ்சிருக்கோம்னு கேட்டா, இந்த டீச்சர் ஐடியையும் ஏஜ் அந்த தங்கி இருக்கிறவங்க ரெண்டு பேரையும் வந்து எடுத்து கண்டிப்போம். இப்ப டீச்சர் ஐடி வந்து நமக்கு என்னென்ன இருக்குன்னு பாருங்க. 1111 சொல்லக்கூடிய டீச்சர் ஐடி இருக்கு. அவருடைய ஏஜ் வந்து என்னன்னு சொன்னா 27. அதே நேரம் இன்னொரு டீச்சர் ஐடிக்கு என்னது 2222 சொல்லக்கூடிய ஒரு டீச்சர் ஐடி இருக்கு. அவருடைய ஏஜ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 28 இருக்கும். 28. அதே நேரம் அடுத்து வந்து பாருங்க 5698 5698 சொல்லக்கூடிய ஒரு டீச்சர் ஐடி இருக்கு. அவருடைய ஏஜ் வந்து 30. திரும்பி நீங்க இந்த ட்ரிபிள் இந்த 1111ங்கிறத வந்து எழுத இந்த 41 தான் இதை நீங்க எழுதக்கூடாது. அது ஆல்ரெடி வந்துட்டே அது அவர் அந்த ஏஜ் வந்து 27 கொடுத்துட்டோம். அடுத்து நம்ம எழுதாம இருக்கிறது வந்து யாருன்னு கேட்டா 6985. சரியா? 6985. அவருடைய ஏஜை பாத்தீங்கன்னு சொன்னா 32. ரைட்? ஓகே. அப்ப நீங்க இந்த இடத்துக்கு இந்த அட்டவணைக்கு நீங்க என்ன பேர் வைக்கலாம்னு கேட்டா, இந்த அட்டவணையுடைய பெயர் வந்து ஒரு டீச்சர்ன்னு வைக்கலாம். இந்த அட்டவணை பேர் வந்து ஒரு டீச்சர்ன்னு வைக்கலாம். அந்த டீச்சர் ஏஜென்ட் சரி இந்த அட்டவணைக்கு வந்து ஒரு பேர் வைக்கலாம். டீச்சர் ஏஜென்ட் வைக்கலாம் அந்த அட்டவணை பேர். இந்த டீச்சர் ஏஜ்ங்கிற அட்டவணைக்கு யார் வந்து முதன்மை சாவியா இருக்குன்னு சொன்னா, டீச்சர் ஐடிங்கிறது முதன்மை சாவியாக இருக்கும். இப்ப நாம இந்த இடத்துல வந்து பார்ப்போம், இந்த சப்ஜெக்ட் தானே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சப்ஜெக்ட் மட்டும் தானே மிஞ்சிருக்காரு. அவரை நம்ம இங்க வேறையா போட்டிருக்கோம். இதை வந்து நீங்க அப்படி எடுத்தாச்சு. இந்த சப்ஜெக்ட் அவ்வளோத்தையும் வந்து எடுங்க. அப்படி இந்த சப்ஜெக்ட் அவ்வளோத்தையும் எடுத்துக்கணும். இதுல பேஸ் பண்ணுங்க. இதுல அவ்வளோத்தையும் வந்து சப்ஜெக்ட் போடுவோம் இதுல. சரியா? சப்ஜெக்ட் அவ்வளோத்தையும் வந்து போட்டிருக்கோம். அந்த சப்ஜெக்டுக்குரிய டீச்சர் ஐடியையும் அப்படியே கொண்டாந்து போடுவோம். அந்த சப்ஜெக்டுக்குரிய டீச்சர் ஐடியை கொண்டாந்து நம்ம என்ன செய்வோம்? அப்படியே போடுவோம். சரியா? அந்த சப்ஜெக்டுக்குரிய டீச்சர் ஐடியை கொண்டாந்து நம்ம அப்படியே போடுவோம். ரைட்? இப்ப நாம யோசிப்போம், ஏன் வந்து நம்ம டீச்சர் ஐடியை கொண்டாந்து போட்டோம்னு சொன்னா, இப்ப இந்த டேபிள்ல நாம எடுத்தோம்னு சொன்னா, ரைட்? இந்த டேபிள்ஸ் நம்ம எடுக்கும் போதோ இந்த டேபிள்ஸ் சப்ஜெக்ட் மட்டும் தானே இருக்கு. இந்த டேபிள்ஸ் வந்து சப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்கு. இந்த டேபிள்ஸை பாத்தீங்கன்னு சொன்னா டீச்சர் ஐடி ஏஜ் இருக்கு. இந்த ரெண்டு டேபிள்ஸுக்கு வந்து ஏதாச்சும் நமக்கு தொடர்புபடுத்த இயலுமா? இரண்டு அட்டவணைகளையும் வந்து நம்மளால தொடர்புபடுத்த முடியாது. அப்ப இரண்டு அட்டவணைகளை தொடர்புபடுத்தணும்னு சொன்னா, ஏற்கனவே ஒரு அட்டவணை இருக்கக்கூடிய முதன்மை சாவிய இன்னொரு அட்டவணைக்கு நீங்க என்ன செய்யணும்னா அந்நிய சாவியா கொண்டாந்து சேர்த்து விட்டுறணும். ரைட்? இதான் கான்செப்ட். சரி? ஏற்கனவே ஒரு இந்த ரெண்டு அட்டவணைகளையும் டீச்சர் அட்டவணையும் நீங்க அடுத்தது வந்து இந்த அட்டவணைக்கு நீங்க இன்னொரு பேர் வைக்கலாம் என்னன்னு சொன்னா, இது வந்து ஒரு டீச்சர். சரியா? ஒரு டீச்சர் சப்ஜெக்ட் வைக்கலாம். டீச்சர் சப்ஜெக்ட் சொல்லி நீங்க இந்த அட்டவணைக்கு பேர் வைக்கலாம். ரைட்? இந்த இரண்டு அட்டவணையும் வந்து நீங்க தொடர்புபடுத்த வேண்டுமாக இருந்தால் இரண்டு அட்டவணைக்கு பொதுவான ஒரு புலம் வேணும். அப்ப நம்ம இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய முதன்மை சாவி இந்த அட்டவணையில வந்து அந்நிய சாவியாக நம்ம சேர்த்து விட்டுருக்கோம். அடுத்து நீங்க என்ன செய்ய வேண்டி இருக்கும்னு சொன்னா, இனி அந்தந்த பாடத்துக்குரிய டீச்சர் ஐடியை வந்து நீங்க டைப் பண்ண வேண்டிய அந்தந்த பாடத்துக்குரிய டீச்சர் ஐடியை வந்து நம்ம டைப் பண்ண வேண்டியதுதான்.
சரியா? 5698. ஸோ அடுத்தது வந்து 1111 டைப் பண்ணலாம். அதே நேரம் வந்து 6985 டைப் பண்ணலாம். சரியா? அந்தந்த பாடத்துக்குரிய டீச்சர்ஸ் ஐடியை வந்து நீங்க டைப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இப்ப இந்த அட்டவணையை பொறுத்த வரைக்கும் இந்த அட்டவணையில வந்து இந்த டீச்சர் ஏஜென்ட்ஸ் இந்த அட்டவணையில முதன்மை சாவி வந்து டீச்சர் ஐடியாக இருக்கும். ஸோ அதே நேரம் இந்த அட்டவணையில வந்து முதன்மை சாவி யாருன்னு இருக்கான்னு கேட்டா டீச்சர் ஐடியையும் சப்ஜெக்ட் நீங்க இந்த அட்டவணைக்கு பக்கத்துல நீங்க எழுதி கொள்ளலாம். முதன்மை சாவி டீச்சர் ஐடி பிளஸ் சப்ஜெக்ட் எழுதி கொள்ளலாம். சரியா? ரைட். ஸோ அப்ப நாம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த அட்டவணையை பாருங்க. இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து பாருங்க என்னது ஒரே ஒரு முதன்மை சாவி தான் இருக்கு. இதுல வந்து பார்சியல் டிபெண்டன்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதுல பாத்தீங்கன்னா சொன்னா இதுல 2 முதன்மை சாவிகள் இருந்தாலும் அதாவது சேர்மான சாவிகள் இருந்தாலும் நம்ம யாரை ஒப்பிட்டு பார்ப்போம்? சாவியற்ற ஒரு பண்போடத்தானே நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். அப்ப இந்த அட்டவணையில வந்து சப்ஜெக்ட்ங்கிறதும் சாவி, டீச்சர் ஐடிங்கிறதும் வந்து சாவி. அப்ப சாவி இல்லாத பண்புகள் இல்லை நம்ம ஒப்பிட்டு பார்க்கறது. சரியா? ஸோ அப்ப இந்த அட்டவணையும் வந்து என்னன்னு கேட்டா இதுவும் வந்து இந்த அட்டவணையும் இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? இந்த 2 அட்டவணையும் வந்து 2NF வடிவத்துக்கு மாத்திருக்கோம். சரியா? ஸோ அப்ப ஒரு 1NFல இருக்கக்கூடிய ஒரு அட்டவணையை வந்து நம்ம எப்படி 2NFக்கும் மாத்துறன்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஸோ இதன் மூலமாக நமக்கு அட்டவணைகள்ல எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி நம்ம அட்டவணைகளுக்கு இடையில வந்து தொடர்புகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய மாதிரியும் இருக்கணும். ரைட்? ஓகே, இப்ப நான் வந்து இது செஞ்சேன். இப்ப அடுத்த ஒரு வினாவுக்கு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முதல் வந்து உங்களுக்கு இப்ப இந்த 2NFல இங்க செய்த இந்த விடயம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லா இல்லாட்டியும் ஓரளவுக்கு புரியுதா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஓரளவுக்கு புரியக்கூடிய மாதிரி இருக்கா உங்களுக்கு? குயிக்கா சொல்லுங்க பாபு. யாராச்சும்? ஓ, அப்படி யாராச்சும் விலங்கலன்ஸ்னா சொல்லுங்க. நான் வந்து திரும்பி வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படி இல்லை ஓகே நமக்கு புரிஞ்சுட்டேன்னு சொல்லுங்க. நம்ம அடுத்த உதாரணம் வந்து பார்ப்போம். ரைட்? நீங்க ஒன்று படிப்பிச்சு முடிஞ்சது கூட குயிக்கா எழுதி மாட்டா எழுதி கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு நீங்க பிறகு வந்து அதை யோசிச்சு பார்த்து அது எழுதக்கூடிய மாதிரி இருந்தாலும் வந்து நல்லதுதான். சரியா? ரைட். அடுத்தது இப்ப இந்த உதாரணத்தை பாருங்களா. உங்களுக்கு புரிஞ்சிருந்தா குயிக்கா செல்லணும். எல்லாரும் வந்து ஆன்சர் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். சரியா? அப்பதான் நம்ம கொஞ்சம் கிளாஸை வந்து கொஞ்சம் கண்டினியூவா கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இந்த அட்டவணை பண்ண பின்வரும் அட்டவணையினை 2NFல் காணப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த அட்டவணை தந்திருக்காங்க உங்களுக்கு. இப்ப இந்த அட்டவணை வந்து 2NFல இல்லைன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. கேள்வியிலே இருக்கு. இப்போ நீங்க இப்ப இந்த அட்டவணையில வந்து இப்ப யாரு முதன்மை சாவின்னு தரப்படல. ஸோ முதன்மை சாவி வந்து இந்த இடத்துல வந்து யார் இருப்பாங்கன்னு கேட்டா ஸ்டூடெண்ட் ஐடியை வந்து நம்ம முதன்மை சாவி எடுக்கலாமா தனியா? குயிக்கா சொல்லுங்க பாபு. இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை வந்து நாம முதன்மை சாவி எடுக்கலாமா? இல்ல. கோர்ஸ் ஐடியை வந்து நம்ம முதன்மை சாவியை எடுக்கலாமா? இல்ல. ரைட். அப்ப நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்னது? ஸ்டூடெண்ட் ஐடியையும் ஸ்டூடெண்ட் ஐடியையும் அதே நேரம் கோர்ஸ் ஐடியையும் சேர்த்து நாம என்ன செய்யலாம்னு கேட்டா சேர்மான சாவி எடுக்கலாம். ஆல்ரெடி உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். 2NF என்கிற ஒரு விடயத்தை பார்க்கும்போது அங்க சேர்மான சாவிகள் இருக்கிற இடத்துல தான் நீங்க 2NFங்கிற கன்செப்டை நீங்க பார்க்கலாம். சேர்மான சாவிகள் அங்க இல்லை. முதன்மை சாவி மட்டும்தான் இருக்கு. ஒரே ஒரு முதன்மை சாவி தான் இருக்குன்னு சொன்னா நீங்க அந்த இடத்துல 2NFல இருக்கா இல்லையான்றெல்லாம் நீங்க அதை பார்த்துட்டு இருக்க கூடாது. சரியா? சேர்மான சாவிகள் வரக்கூடிய இடத்துல தான் நீங்க கவனமாக கவனிக்கணும். சரியா? இப்ப இந்த ஸ்டூடெண்ட் ஐடியும் கோர்ஸ் ஐடியும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்னது? ரெண்டும் வந்து சாவி போடணும். நீங்க பக்கத்துல நீங்க என்ன செய்யலாம்? விரும்பினா கீழேயோ பக்கத்துலயோ நீங்க எழுதி கொள்ளலாம். முதன்மை சாவி வந்து ஸ்டூடெண்ட் ஐடி பிளஸ் கோர்ஸ் ஐடின்னு சொல்லி நீங்க எழுதி கொள்ளலாம். இந்த இடத்துல அடுத்தது பாருங்க என்னன்னு சொன்னா சாவி இல்லாத ஒரு சாவியற்ற புலம் வந்து யாரு? கோர்ஸ் நேம் தான் சாவியற்ற புலம். இப்ப நீங்க யாராச்சும் சொல்லுங்க, இந்த கோர்ஸ் நேம்ங்கிறது 2 சாவி புலத்திலையும் இருக்கா அல்லது ஏதாச்சும் ஒரு சாவி புலத்துல தங்கி இருக்கா? இந்த கோர்ஸ் நேம் வந்து யாருல தங்கி இருக்காரு? யாராச்சும் குயிக்கா சொல்லுங்க. இந்த கோர்ஸ் நேம் சொல்லக்கூடிய புலம் யாருல வந்து தங்கி இருக்காருன்னு பார்த்து சொல்லுங்க பாப்போம். எந்த புலத்தில் தங்கி இருக்கின்றது? எந்த சாவி புலத்தில் தங்கி இருக்கிறது?
கோர்ஸ் ஐடி. ரைட், கோர்ஸ் ஐடியில வந்து தங்கி இருக்குன்னு பாருங்க. இப்போ ஐசிடி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல கோர்ஸ் ஐடி வந்து என்னது C001. அதே நேரம் இங்க பாருங்க ஐசிடி அதுல கோர்ஸ் ஐடி என்னது C001. அதே நேரம் வெப் டிசைன் அதுல கோர்ஸ் ஐடி பாருங்க C003. அதே நேரம் வெப் டிசைன் பாத்தீங்கன்னா C003. இதுல என்ன விளங்குது, கோர்ஸ் நேம் கோர்ஸ் ஐடியில வந்து தங்கியிருக்கு. அப்ப அடுத்த கட்டமா நாம என்ன செய்யணும், இந்த தங்கியிருக்கிற 2 பேரையும் நாம எடுக்கணும்னே. தங்கியிருக்கிற 2 பேரையும் நாம என்ன செய்யணும், அப்படியே தனியா எடுத்துடணும்னே. தங்கியிருக்கிற 2 பேரும் நம்ம தனியா எடுத்துட்டோம். எடுத்து போட்டு இப்ப அதுல அதே மாதிரி தங்கியிருக்கிற 2 பேரும் நம்ம தனியா எடுத்துட்டோம்னு சொன்னா இதுல கோர்ஸ் ஐடி வந்து நமக்கு என்னென்ன கோர்ஸ் ஐடி இருக்குன்னு சொன்னா 001 சொல்லக்கூடிய கோர்ஸ் ஐடி இருக்கு. 0C002ங்கிற கோர்ஸ் ஐடி இருக்கு. C003ங்கிற கோர்ஸ் ஐடி இருக்கு. C004 சொல்லக்கூடிய கோர்ஸ் ஐடி இருக்கு. அடுத்தது C006 சொல்லக்கூடிய கோர்ஸ் ஐடி இருக்கு. இவ்வளவு கோர்ஸ் ஐடி தான் நமக்கு இருக்கு. சரியா? இப்ப C001ங்கிற கோர்ஸ் என்னன்னு சொன்னா ஐசிடி கோர்ஸ். C002ங்கிறது வந்து கிராஃபிக் சொல்லக்கூடிய கோர்ஸ். C003ங்கிறது வெப் டிசைனிங் சொல்லக்கூடிய கோர்ஸ். சரியா? அடுத்தது C004ங்கிறது சாஃப்ட்வேர் சொல்லக்கூடிய கோர்ஸ். C006ங்கிறது இங்கிலீஷ் சொல்லக்கூடிய கோர்ஸ். ரைட், எடுத்துட்டோம். அப்ப நம்ம இது 2ஐயும் தனியா எடுத்துட்டோம். மீதமா இருக்கிறது யாரு, ஸ்டூடெண்ட் ஐடியா மீதமா இருக்காரு. அப்ப அவரை நாம எடுப்போம். ஸ்டூடெண்ட் ஐடியா கொண்டாந்து நாம எடுப்போம். இப்படித்தையும் எடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை, எடுத்துட்டோம். சரியா? இப்ப தனியா மிஞ்சி இருக்கிறவர் யாரு, ஸ்டூடெண்ட் ஐடி தான் எடுத்திருக்கோம். இப்ப அடுத்தது வந்து என்ன செய்யணும் சொல்லுங்க பாபா. ஸ்டூடெண்ட் ஐடி எடுத்திருக்கோம். அடுத்தது என்ன செய்யணும், குயிக்கா குயிக்கா சொல்லுங்க. நாம இந்த கோர்ஸ் ஐடியையும் கோர்ஸ் நேமையும் கொண்டாந்து போட்டுட்டோம் தானே. மீதமா இருக்கிறது யாரு, ஸ்டூடெண்ட் ஐடியை நம்ம தனியா போட்டிருக்கோம். ரைட், விஞ்ஞான நம்ம யாரை கொண்டாந்து சேர்க்கணும், இந்த கோர்ஸ் நேமை கொண்டாந்து சேர்க்கணுமா இல்ல கோர்ஸ் ஐடியை கொண்டாந்து இவரோட இணைக்கணுமா? கோர்ஸ் ஐடி நேம். ஏன்னா இப்ப இந்த அட்டவணைக்கு நீங்க பேர் வைக்கலாம். என்னன்னு சொன்னா இந்த அட்டவணைக்கு வந்து நீங்க பேர் வைக்கலாம். என்ன அட்டவணைன்னு சொன்னா நீங்க ஒரு ஒரு கோர்ஸ் சொல்லி ஒரு பேர் வைக்கலாம். சரியா? இந்த அட்டவணைக்கு வந்து நீங்க பேர் வைக்கலாம். என்னன்னு சொன்னா ஒரு கோர்ஸ் சொல்லி இந்த அட்டவணைக்கு நீங்க பேர் வைக்கலாம். சரியா? ரைட், இப்ப இந்த கோர்ஸ் டேபிள்ல வந்து கோர்ஸ் ஐடிங்கிறது முதன்மை சாவியாக இருக்கு. இப்ப அவரை கொண்டு போய் நாம் இந்த அட்டவணையில என்ன செய்யணும், சேர்த்து விட்டுறணும். சேர்த்து விட்டோம்னு சொன்னா இப்ப நமக்கு இந்த 2 அட்டவணைக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு தானே. இந்த அட்டவணைக்கு வந்து நம்ம ஒரு பேர் வைக்கலாம். இந்த அட்டவணைக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட் கோர்ஸ் சொல்லி நம்ம ஒரு பேர் வந்து வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸ்டூடெண்ட் கோர்ஸ் சொல்லி பேர் வைக்கலாம். சரியா? இது 2ம் வந்து இப்ப சேர்ந்து சேர்மான சாவியா தான் இருக்கும். ஒரு நல்ல கான்செப்ட் ஒன்று நீங்க தெளிவா விளங்கி கொள்ளணும். என்னன்னு சொன்னா இந்த 2ம் சேர்ந்து வந்து உங்களுக்கு எப்படிங்கன்னு சொன்னா சேர்மான சாவியா இருக்கும். ஸ்டூடெண்ட் ஐடியும் கோர்ஸ் ஐடியும் சேர்ந்து சேர்மான சாவியா இருக்கும். இப்ப நான் வந்து கேட்க என்ன சொன்னாங்க, தனியே கோர்ஸ் ஐடி மட்டும் என்ன சாவி என்று கேட்டான்னு சொன்னா நீங்க சொல்லக்கூடியது என்னது, அந்நிய சாவி. தனி இந்த கோர்ஸ் ஐடி மட்டும் அந்நிய சாவியா இருக்கும். ஏன்னா அது ஆல்ரெடி வேறொரு அட்டவணையில வந்து முதன்மை சாவியாக இருக்கு. சரியா? இப்ப நீங்க அடுத்தது என்ன செய்யலாம்னு கேட்டா நீங்க அப்படி அந்த தரவுகள் இருக்குத்தானே, அந்த தரவுகளை வந்து நீங்க அப்படியே கொண்டாந்து நீங்க இதுல போட வேண்டியதான். இதுல அப்படியே நீங்க எழுத வேண்டியதான். தரவுகளை கொண்டாந்து அப்படியே நீங்க எழுத வேண்டியதான். சரியா? தரவுகளை கொண்டு அப்படியே எழுத வேண்டியது. இப்ப உதாரணம் இது என்ன அர்த்தம் என்ன கேட்டா இப்ப ஸ்டூடெண்ட் ஐடி வந்து இப்ப 1001 இருக்காரு தானே, அவர் வந்து C001ங்கிற ஐசிடி கோர்ஸையும் செய்யறாரு. அதே நேரம் இங்க பாருங்க 1001ங்கிறவர் வந்து C003 சொல்லக்கூடிய வெப் டிசைன் கோர்ஸையும் செய்யறாரு. இதுல நமக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டா ஒரு மாணவன் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட கோர்ஸுகளை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட் ஐடியை மட்டும் முதன்மை சாவி எடுக்க முடியாது, கோர்ஸ் ஐடியை மட்டும் முதன்மை சாவி எடுக்க முடியாது. அப்ப 2ஐயும் சேர்த்து நம்ம என்ன செய்யலாம், சேர்மான சாவியாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. அப்ப நாம
இந்த கிளாஸ்ல வந்து இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம்னு சொன்னா, இப்ப ஒரு 1NF-ல காணப்படக்கூடிய அட்டவணை. இப்ப நீங்க இப்ப இதுல எடுத்தெடுப்புக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், 2NF-க்கு மாத்திட்டேன். ஆனா நீங்க அதுக்கு 2NF-க்கு மாத்துறதுக்கு முதல் இந்த அட்டவணை நீங்க 1NF-ல இருக்கான்னு பார்க்கணும். சரியா? ஓகே, இது 1NF-ல இருக்கு என்றா மட்டும்தான் நீங்க அடுத்தது பார்சியல் டிபெண்டன்சி இருக்கான்னு பார்க்கணும். பார்சியல் டிபெண்டன்சி என்ன அர்த்தம்? சாவி இல்லாத புலம் வந்து இந்த சாவி புலத்துல பகுதி அளவு தங்கி இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அப்படி தங்கி இருந்துச்சுன்னு சொன்னா, அதாவது பார்சியல் டிபெண்டன்சி இருந்துச்சுன்னு சொன்னா அது 2NF-ல இல்லைன்னு அர்த்தம். அப்ப அந்த பார்சியல் டிபெண்டன்சியை வந்து நீங்க இல்லாம செய்யணும். அப்படி இல்லாம செஞ்சால்தான் அது 2NF-ல இருக்குன்னு அர்த்தம். இந்த அட்டவணையும் 2NF-ல இருக்கு, இந்த அட்டவணையும் 2NF-ல இருக்கு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை செல்லவா என்னன்னு சொன்னா, நம்ம அடுத்தது நம்ம படிக்க போற விஷயம் என்னன்னு சொன்னா 3NF-ங்கிற ஒரு கான்செப்டை வந்து நம்ம அடுத்தது படிப்போம். அப்ப நாம சில அட்டவணைகளை வந்து பூஜ்ஜிய செவ்வனாக்கள்ல இருந்து 1NF-க்கு மாத்துறோம், 1NF-ல இருந்து 2NF-க்கு மாத்துறோம். சில அட்டவணைகளை வந்து நம்ம 2NF-க்கு மாத்தும் போது அது ஆட்டோமேட்டிக்கா 3NF-க்கும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? நம்ம இன்னும் 3NF வந்து இன்னும் படிக்கல தானே. நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம 3NF சம்பந்தமான விடயங்களை பார்ப்போம். சரியா? இப்போதைக்கு உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க 1NF-ம் 2NF-ம் வந்து உங்களுக்கு கிளியரா இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம 3NF வந்து அடுத்து வந்து ஈஸியா புரியக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, அந்த எல்லாம் படிக்கக்குள்ள எல்லாமே தெளிவா விளங்குற மாதிரி இருக்கும். ஆனா திடீரென வந்து ஒரு கேள்வியை கொடுத்து செய்யுங்கன்னு சொன்னா அந்த இடத்துல வந்து குழம்பக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கேள்விகள் வந்து நாம இந்த நார்மலைசேஷன், இந்த செவ்வனாக்கள் கொஞ்சம் முடிஞ்சது பிறகு நம்ம அதிக அளவு கேள்விகள் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இதை வந்து நம்ம தொடர்ச்சியா வந்து வார கிளாஸ்ல வந்து பார்ப்போம்.